ஐயா, வள்ளுவர் ஐயா, வணக்கம். நான் தான் குமரன், எஸ் குமரன். ஏயா இன்னுமா எழுதிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நீங்க எழுதின திருக்குறள் படி நாங்க யாரும் நடக்கல. இன்னும் எழுதிட்டே போனா என்னையா அர்த்தம்? சரி எழுதுங்க, உங்க ஆசையை கெடுப்பானே. உங்க எழுத்து உங்க ஏட்லயாவது நிலைக்கட்டும், எங்க மனசுல நிலைக்காட்டி பரவாயில்ல. ஐயா, முத பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன், உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்குறேன், ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஐயோ பொட்டி பொட்டி புடி புடி! ஐயோ என் பொட்டியை நவட்டி விட்டானு. ஐயா திருவள்ளுவரே, உங்களை வாழ்நாள் பூராவும் நினைக்க சொல்லி சொல்றாங்க. 2 நிமிஷம் தான் நினைச்சேன், அதுக்குள்ள பெட்டியை பறி கொடுத்துட்டேன். உங்களை வாழ்நாள் பூராவும் நினைச்சா சுத்தம் ஆக்கிடுவானுங்க போடுறது. மாத்து வேடி கூட கட்ட முடியாம பொட்டி தூக்கிட்டு போட்டான. ஐயா தம்பி, ஐயா என்ன தம்பிங்கிறதுனால உனக்கு வயசு கம்மின்னு அர்த்தமா? எங்க அப்பா மாதிரி இருக்கிறீங்க, நீங்களே சொல்லுங்க ஐயா. பாத்தீங்களா அநியாயத்தை? கும்பிடுற நேரத்துக்குள்ள பொட்டி நம்பிட்டு போயிட்டாயா. இந்த பாழா போன பட்டணத்துல தூங்கும் போது கூட காலை ஆட்டிட்டே தூங்கணும் போல் இருக்கு. இல்லன்னா செத்துட்டான்னு சொல்லி சுடுகாட்டுக்கு எடுத்துட்டு போய் நெருப்பு வச்சிருவானுங்க. முதுகு சுட்டதுக்கு அப்புறம் தான் எந்திரிக்கணும். தம்பி, இது பொல்லாத ஊரு தம்பி. கெட்டும் பட்டணம் சேருன்னு சொல்லுவாங்க. நான் பட்டணம் வந்து கெட்டுருவேன் போல் இருக்கு. இந்த பொல்லாத ஊருக்கு பொட்டலத்தை கட்டிட்டு வந்தனே. வணக்கம் தம்பி. எங்க ஊருங்கள்ல தங்கப்பல்லு கட்டினவெல்லாம் வெளியே தெரியட்டாலும் வாய் விட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தா, இந்த ஊருக்கு வந்தா தங்கப்பல்லு கட்டினவெல்லாம் காட்ரேஜ் பீரோல படுக்கணும் போல் இருக்கு. ஒண்ணு தங்காது போல் இருக்க இங்க வந்தா. அப்புறம் எப்படி இத்தனை பேர் தங்கி இருக்கானுங்க? ஐயா திருவள்ளுவரே, தேசத்தோட நிலைமையை பாத்தீங்களா? குறைஞ்ச விலை போட்டாலும் ஒரு 50,000 ரூபாய் பெறுவீங்க போல் இருக்கு. எப்படித்தான் ராப்பகலா தைரியமா தனியா இருக்கீங்களோ? உங்க சாமர்த்தியம் இடுக்கண் வருங்கால் நகுக. சாத்துக்குடி சாத்துக்குடி சாத்துக்குடி. இவ்வளவு அழகா அடிக்க வச்சிருக்கீங்களே, என்ன விலை? பழம் 6 அணா. ஒரு பழம் தான், பின்ன கூடையோட வாங்கறதுக்கு நான் என்ன பெரிய மனுஷனா? 4 அணா தெரியுங்களா? கட்டாதுப்பா. சாத்துக்குடி 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 பழம். பாவீங்களா, செட்டப்பா இருக்கிற வரைக்கும் விட்டு வைக்கிறானுங்க, செதறவன் சுத்தி இருக்கிறவெல்லாம் பொறுக்கிறான். ஏமா வாங்கம்மா. போயிட்டாங்களா? ஏமா எல்லாரும் ஓடிட்டாங்களா? ஆமாப்பா. இப்ப அதெல்லாம் தெரியாமா? கட்டாதுப்பா. பொறுக்கித்தான் திங்கணும் போல் இருக்கு. நமக்கு ஏன்பா இந்த ரொம்பல? ஆனந்த பவன், ஆனந்த பவனுக்குள்ள வந்துட்டு இவர் ஏன் போகும்போது சோகமா போறாரு, வரும்போது வசதியா வந்துட்டு போகும்போது அசதியா போறாரு? சாப்பாடு தயார். அது சரி, நீங்க தயாரு, நான் தயாரா இல்லையே? மோர் குழம்பு. பட்டணத்துக்கு வந்து குழம்பு வரைக்கும் பார்த்தாதா? இதுல கொட்டையத்துல வேற குழம்புன்னு போடணுமா? பேஸ் பேஸ். மலபார் அவியல், மைசூர் ரசம், தஞ்சாவூர் தயிர் பச்சடி, திருநெல்வேலி சைவ குருமா, பூந்தமல்லி கொத்தமல்லி துவையல், பல்லடம் அப்பளம், ராசிபுரம் நெய். மதுரை, மைசூரு, தஞ்சாவூர், திருநெல்வேலி, பூந்தமல்லி, பல்லடம், ராசிபுரம் எல்லாமே வெளியூர்ல தான் பண்ணி வருதா? அப்ப பட்டணத்துல ஒண்ணுமே பண்ணலையா? ஏன் பண்ணல? திம்பான. ஆமா, பட்டம் பக்கோடா ஒண்ணு இருக்கு. ஐயோ, அது பொட்டலம் பக்கோடாவா இருக்கு, அதைத்தான் பட்டம் பக்கோடாங்கிறாங்க. ஆமா, இந்த ஊருக்காரங்க இருக்கிறதெல்லாம் பண்ணி இங்க ஆரம்பிச்சுட்டா அந்த ஊர்ல எப்படி பண்ணுவாங்க? என்னமோ பண்றாங்க, பண்ணுவாங்க. வந்தமா சின்னமா பில்ல கொடுத்தமா போறோம்னு இல்லாம நமக்கு ஏன்பா பண்பு? விருதியாதித்தர்கள் உள்ளே வரக்கூடாது. ஓஹோ, அதான் முதலாளி வெளியே இருக்காரா? போயா வெளியே போறங்க. என்னமோ ஒரு ஆசைக்கு பசிச்சது வந்து போர்ட படிச்சுட்டு போறான்னு வந்திருக்கிறேன். கையில காசு இல்லைங்க, பொட்டி நோட்டிட்டு போயிட்டான் பீச்ல. கடன் கிடையாது. ஆறு கேட்டா கடன்? பட்டி கடந்து செத்தாலும் சாப்பிட நான் கடன் வாங்குறேன். எய்ந்த பழம் இது செக்க செவந்த பழம், இது தேனாட்டம் இனிக்கும் பழம். எய்ந்த பழம் என்ன கார்ல போற ஆளு இறந்த பழம் பாட்டு பாடுறாரு?
குமரனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல், வேல் முருகா வேல் முருகா வேல். என்ன தோல்ல நூலை போட்டு இருக்கிற, நீ போய் வேலை பத்தி பாடுற? கார்ல போறவரு நீ பாட வேண்டிய பாட்டை பாடுறாரு, அவர் பாட வேண்டிய பாட்டை நீ பாடுற. என்ன பாட்டு எல்லாருமே நில மாறி போயிருக்காங்க, ஒண்ணுமே புரியல. 5 பைசா அடிக்க தொலைப்படுத்திட்டு இருக்காப்பா. நீட்ல கையில பொசுக்கு 5 பைசா வச்சுக்கிட்டா நானே பிச்சைக்காரன் நினைச்சேன். எதாச்சியா நீட்லையா கைய? உண்மையிலே கஷ்டப்படுற பிச்சைக்காரன் அங்க உட்காந்துருக்காரியா? அவருக்கு போடாம என்னப்பா தரவாப்படுற? ஐயோ, இங்க பிச்சைக்காரன்ல கூட ஒரிஜினலுக்கு மதிப்பு கிடையாது போடுறது. இந்த ஊருக்குள்ள நான் வந்து எப்படி பழைக்க போறேன், எப்படி இருக்க போறேன்? பட்டமே ஒரு பஞ்சாமிரதம்பா. ஏன் அப்படி மறைச்சு பாக்குற? அறிவு இருக்கா உங்களுக்கு? வேணுமா? மிஸ்டர், பஸ்ல இருந்தாலும் இறங்கி வர, அதுல என்ன அறிவுரை எழுதிருக்கு படிச்சு பாத்தியா? படிச்சனே. ஏறும்படி இறங்கும்படி பெண்கள் பக்கம் புகைப்பிடிக்காத. ஒருத்தன் சீட்ல உட்காந்துக்கிட்டு லொக்கு 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 லொக்குன்னு இருமா, இன்னைக்கோ நாளைக்கோன்னு அவன் தலைக்கு மேலேயே பயண சீட்டை கேட்டு வாங்குங்கள். ஆமா, டிரைவர் ஷீட் பக்கம் என்ன எழுதிருக்கு? அவர் தலைக்கு மேலே எழுதிருந்துச்சே, பார்த்தனே. நெருநல் உடனொருவர் இன்றில்லை என்றென்றும் பெருமை உடைத்து உலகு. அதாவது நேற்றுக்கு இருந்தவன் இன்னைக்கு இல்லைங்கிற பெருமை தான் இந்த உலகத்துக்கு சொந்தம்னு. அதை படிச்ச உடனே எகிரி குச்சி ஓடியாந்துட்டேன். அவன் கிடக்குறான். ஏண்டி, இந்த மோகத்துல எஃப்என் போட்டிருக்கு, யார் கொடுத்தா? ராசி சார். பிராடா இருக்கும். யோ, உன் வேலையை பார்த்துக்கின்னு போயா. சரிங்க சரிங்க சரி. ட்ரேசிங் பேப்பர் மாதிரி போடவே குடும்ப பாரம் இருக்குதோ இல்லையோ, கொண்ட பாரம் இருக்குது. முந்தையெல்லாம் வகுட நடுவில் எடுத்து புருஷன் வாழ்க்கையில ஆளுக்கு பாதின்னு வச்சுக்கிட்டீங்க. இப்ப வகுட ஓரமா எடுத்து முக்கால உங்களுக்கு ஆக்கிக்கிட்டீங்க. பாவம் புருஷனை காலில் தள்ளிட்டீங்க. மிஸ்டர், நாங்க படிக்கிற பெண்கள். படிக்கும் போதே இப்படி, படிச்சு முடிச்சா அப்புறம் எப்படி? ஆமா, ஒருத்தி கூட டைம் தெரியல. அது என்னது, எல்லாரும் சொல்லி வச்ச மாதிரி வாட்ச சுத்தி கருப்பு ஸ்டாப் கட்டிருக்கீங்க. கருப்பு துக்கத்துக்கு அறிகுறியாச்சே. ஓஹோ, டயம்படி நடக்க முடியலங்கிற துக்கத்தை அதை சுத்தியே கொண்டாடுறீங்களோ? படிக்கும் போதேவா தாய்மார்களே, எங்க போற? இந்த ஊர்ல எங்கெங்க போலாம்? அப்படியா? இட்லி ஆண்டவன் யாராருக்கும் எந்த ரூபத்திலையும் காட்சி அளிக்கிறான். எனக்கு இட்லி ரூபத்துல காட்சி அளிக்கிறான். அப்பாட, உனக்கும் பசிக்குதா? இந்த பாரு, முதல்ல என் பசி தீரட்டான். நீ வாயில்லா ஜீவன் தான், ஆனா உனக்கு வயிறு இருக்குது. தயவு செய்து குறைச்சி ஆளுங்களை கூப்பிட்டாத. உனக்கு வந்து கொடுத்துட்டேன், காட்டி கொடுத்த கூடாது. சாப்பிடறதுக்கு முன்னாலே அசதி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அசதி. அடுத்து மாப்பிளையா? பரவாயில்ல, நல்லா இருக்காரு மாப்பிள. கண்ணாடிய போடு, மாப்பிள இங்க இருக்கார். இவர் மாப்பிளையா? பரவாயில்ல, இவரு சுமாரா இருக்காரு. சார், எல்லாரும் பொண்ணு பார்க்க தானே வந்தீங்க? ஆமா சார். பின்னே எங்க அப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க.
என்ன பார்த்த பிற்பாடு தானடா பொண்ணை பார்க்கணும். எங்க அப்பாவை பார்த்து மிஸ்டேக் பண்ணிக்காதீங்க, ஒண்ணு நல்லாவே இருக்கும். கொஞ்சம் தமாஷா பேசுவாங்க. ஆமா, நீ எங்கடா போயிட்டு வர்ற? இந்த முறிந்த உறவு நாடக ரிஹர்சல் இல்ல, அதுக்கு தான் போயிட்டு வரேன். இன்னைக்கு மாப்பிள்ளைய பிடிச்சு உதைக்கிற சீன் சார். குட்டா பாருங்க உத, இந்த மாப்பிள்ளைய உத உத உதன்னு உதச்சி மூக்க நாடிலாம் கை போய் தம்பி விஷயமே கண்ணாடியில தானுங்களா? அது ஒரு பெரிய கதைங்க. இவன் தொட்டுல குழந்தையா இருக்கும் போதே போட்ட கண்ணாடி. அது கிடக்கட்டும்பா, கல்யாண விஷயத்தை பேச முடியுங்க. சீர் வரிசை கல்யாண செலவு இதெல்லாம் யாருது? வந்த விஷயத்தை பேசுங்க. தம்பி சொல்றது சரிதான். ஆமா, நீங்க எந்த பொறுப்பெல்லாம் ஏத்துக்கிறீங்க? நானா? நிச்சயதார்த்த செலவு உங்கது, கல்யாண செலவு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்கது. இவ்வளவு செலவையும் பண்ற நீங்க மறு வீட்டு செலவை ஏத்துக்காமையா போறீங்க? அது சரி. ஆக நீங்க எந்த செலவு பொறுப்பையும் ஏத்துக்க மாட்டீங்க, பொண்ணுக்கு மட்டும் பஸ் செலவுக்கு கொடுத்து அனுப்பிச்சு விடுவீங்க, அப்படித்தானுங்களா? பொண்ணுக்கு பஸ் செலவு கொடுக்குறோம் எங்க அப்பா எப்ப சார் சொன்னாரு? அதுவும் இல்லையா? இல்ல இல்ல சார், என் தங்கச்சி லட்சுமி அவதாரம், அவளையே உங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம். அதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார் வேணும்? ஓஹோ, லட்சுமி அவதாரமா? அப்ப பொண்ணை பார்த்துட்டோம்னா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நாள் வச்சுட்டு போமா? வரதா, பொண்ணை கூப்பிடு. அப்பல சார், பொண்ணு வருது, கொஞ்சம் வெக்கப்படுற மாதிரி இருங்க. ஆமா, என்னங்க பொண்ணு ரொம்ப சின்னதா இருக்க? ஐயோ, பொண்ணோட தங்கச்சி பாருங்க, பொண்ணு வருது. இங்கே வருங்க. இவனா? இவ குடியை கெடுத்தவளாச்சு. என்னையா பாக்குறீங்க? பாக்குறீங்களா? போகலாம். எழுதி ஏயா, என் பொண்ணு யார் குடியா கெடுத்தா? கடந்த ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு சூழமும் கரிய இருள் நிசப்தம். அவன் ஒரு அப்பாவி. அவனை அழைத்து கையை பிடித்து அவன் குடியை கெடுத்து அம்போடு மதுரைக்கு அனுப்பிச்சிட்டா. அங்கே அவன் மருதர் ஆயிட்டான். இதை என் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தேன். சும்மா பார்க்கலையா, துட்டு கொடுத்து பார்த்தையா? என்னையா புலன்? எதையா துட்டு கொடுத்து பார்த்தேன்? நீ சொன்னது உண்மையா இருந்தா என் மகளை ஒரே துண்டா வெட்டி போட்டுவேன். பொய்யா இருந்துச்சு உன்னை ரெண்டு துண்டா வெட்டி போட்டு. சரிதான், நிறுத்தியா. போன ஞாயிற்றுக்கிழமை சாமி சன்னதி பக்கம் கோவல நாடகம் நடந்துச்சா இல்லையா? அதுல உன் பொண்ணு மாணவியா நடிச்சானா இல்லையா? கோவலங்குடிய கெடுத்தானா இல்லையா? அட பாவி, மூளை இல்லாத முண்டம், நாடகத்தில் நடிச்சதையா சொல்ற? அப்போ நடிக்கிற குடும்பமா இது? ஆமா, பரம்பரையா நாங்க நாடக கலைஞர்கள். மன்னிக்கணும், ஒரு நடிகையை என் மகனுக்கு கட்டி வைக்க நான் தயாரா இல்லை. ஒரு நடிகையை கட்டி வைக்க நீ தயாரா இல்ல, பல நடிகைகளை கட்டி வைப்பீங்களா? பயமுடு, நீ மூடு வாய. வர போலாம் இல்லையா? நான் சொல்லாம நீங்க வெளியில போக முடியாது. ஐயா, வேஷம் போடாம வாழ்க்கை பூரா நடிக்கிறீங்க, அது தப்பு இல்ல. வேஷம் போட்டு நாங்க 3 மணி நேரம் நடிக்கிறோம், அது தப்பா? கோடி ரூபாய் கொட்டி கொடுத்தாலும் சரி, ஏன் பொண்ணு உன் பையனுக்கு கொடுக்க மாட்டேன். பொண்ணு பார்க்க வந்த மூஞ்சு மோர கட்டையும் பாரு. ஒரு பொம்பளை கூட்டு வரதுக்கு யோசிக்கிறே இல்ல. உங்களுக்கு கழுத்து பிடிச்சு வலி இருங்க. என்ன கழுத்து பிடிச்சு வெளில தாண்டவன்? வேதனை தான். அடியபாரம் எல்லாம் அப்படித்தாங்க இருக்கும். திருமணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுற சங்கதி. அது உண்மையா இருந்தா சுமதிக்கு எப்பவோ கல்யாணம் ஆயிருக்கணுங்க. இப்பெல்லாம் நரகத்துல தான் நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்படி இல்லைன்னா பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஜன்னல் ஓரம், பீச், அப்படி எப்படித்தான் நிக்கிறீங்களே. பரவாயில்ல ஆடியபாரம், இன்னைக்கு தான் நான் போறேன். வயசான காலத்துல போறேன்னு மொட்டையா சொன்னாரு. நான் சிங்கப்பூர் போற சொல்ல வந்தேனுங்க. அம்மா குத்துக்கிட்டீங்களா? குத்துவாங்க. புறப்படுற டைம் தான். இப்ப நான் இங்க முக்கியமா வந்தது புறப்படுறதுக்கு தானே. கேளுங்க, இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த. ஓஹோ, குமரன்னு பேரு, தங்கமான குணம், என் சிநேகிதரோட மகன். இனிமே எல்லா பொறுப்புகளையும் இவர் தான் கவனிக்க போறாரு. வணக்கம். ஆஹா, தம்பி வணங்கும் போது கை வணங்குது, கால் வணங்குது, தலை வணங்குது, எல்லாமே வணங்குது. அதுல பாருங்க, இந்த காலத்துல சில பிள்ளைங்க வணக்கங்கிறது ஓட்டப்பேங்கிற மாதிரி இருக்கும். இது பரவாயில்லை. அப்போ நீங்க இன்னைக்கே புறப்படுறீங்களா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. சரி. அடடே, என்னங்க இன்னைக்கு என் மகன் நாட்டியத்துக்கு உங்களை தலைமை தாங்க சொல்லலாம்னு நினைச்சேன். என்னங்க நாட்டியம்? மாம்பழ நாட்டியம். மாம்பழ நாட்டியமா? ஏங்க அப்படி ஆடாட்டா என்னங்க? என் மகன் வரது சொல்லி கொடுத்தானே. என் மகன் மாம்பழத்தோட மேடைக்கு வந்து அது எப்படி எப்படி ஆடுதுன்னு பாருங்க. என்னங்க இது? மகங்கிறீங்க, மாம்பழங்கிறீங்க, ஆடுதுங்கிறீங்க.
அப்படியெல்லாம் ஆட விடலாங்களா? அப்படி ஒரேடியா மட்டம் தட்டிடாதீங்க. நாட்டுல இப்ப கலைகளுக்கு தானே ஒரே வரவேற்பு. நிஜமான குறைச்சி வந்தா 10 பைசா போட மாட்டீங்க. நாடகத்துல எவனாவது ஒரு குறைச்சி வேஷம் போட்டுக்கிட்டு கும் தலக்கான்னு டான்ஸ் ஆனா 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாப்பீங்க. சோன்னு பொழிகிறாரு, ஒரேடியா நெடிகிறாரு. இந்த கண்ணாடியை முன்னாடி நான் எங்கேயோ பார்த்தேன் போல் இருக்குது. எங்க சார் பாத்திருக்கீங்க? தபால் ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க், பணம் மாத்திர இடங்கள்லாம் ஸ்டாம்ப் அளவுக்கு போட்டோ வச்சு அழகா பிரேம் போட்டு ஜாக்கிரதைன்னு போர்டு போட்டிருப்பாங்களே, அந்த போட்டோல ஒரு முகம் மாதிரி தெரியுது. ஐயா, அவன் என் மகங்க, வேற யாரையோ பாத்திருக்கீங்க. இவங்க பரம்பரை கலைஞர்கள், அதனாலதானே என்னமோ கஷ்டத்திலேயே இருக்கிறாங்க. மாசம் 5000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னாலும் சரி, வேற தொழிலுக்கு போக மாட்டாங்க. கலைதான் இவங்களுக்கு தெரியும். இங்க உள்ள சூழ்நிலையை பார்த்தவனே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி கெட்டிக்கார பிள்ளையாண்டா. ஆமா, ஏன் சார் இவளையே உங்க மகன் ஆத்தியத்துக்கு தலைமை தாங்க வைக்கலாமே. இவர் நல்லா பேசி பழக்கம் உண்டுங்களா? 5 வயசுலயே பேசி பிச்சு ஒரு எங்க அப்பா சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்ப மேடையில உதற மாட்டாரு. கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும்ல? இருக்கும், நிச்சயம் இருக்கும். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். பாத்தீங்களா? இருங்க சார், ஒரு 2 ரூபாய் பணம் இருந்தா கொடுத்துட்டு போங்க. 2 ரூபாயா எதுக்கு? தலைவர் அவரீங்க, மாலை போட வேண்டாம். அப்போ தலைவர்கள் எல்லாம் பணம் கொடுத்தா தான் மாலையா? இல்லாட்டி அவன் சார் போடுவான். நீ பெரிய ஆள்டா. இருக்கதா உங்களுக்கு போய் பிறந்துருங்க. சார் சார் வணக்கம் வணக்கம், வாங்க 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 வணக்கம் சார். கடனா ஒரு 1 ரூபாய் கொடுங்களேன். இவர் பேர் சின்னையா. இவர் குறை இல்லையா, ஒரே 1 ரூபாய் வேணும் ஐயா. யார பார்த்தாலும் 1 ரூபாய் கேட்பாரு. யார பார்த்தாலுமா? இந்த ஊர்ல 18 லட்சம் பேர் இருக்காங்க. பாதிக்கு பாதி பேர் கொடுத்தா கூட ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க இவரு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஃபேக்டரினா சைக்கு தகராறு, 2 கணக்கு எழுதுறது, சொத்தை 6 பேருக்கு எழுதி வைக்கிறது, ஒரே குழப்பம். அந்த தொல்லையே வேண்டாங்க சார். ஒரே 1 ரூபாய் கொடுங்க சார். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வங்கிற மாதிரி இவருடைய கொள்கையும் ஒரே ரூபாய் தான் கடன் வாங்குறது போல் இருக்கு. செக்ரட்டரி தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க சார். இத பாருங்க, இனிமே இவர்தான் உங்க மேனேஜிங் டைரக்டர். நான் திரும்பி வர வரைக்கும் எல்லாரும் நல்லபடியா நடந்துக்குங்க. வாங்க. குமரா உட்கார். நாக்காரினால பயமா இருக்குங்க. நாக்காரியை உட்காரத்துக்குன்னு இந்த நாட்டுல எவ்வளவு போராட்டம் நடக்குது. நான் ஒதுங்கி பயப்படாத. வா ஓகே, சும்மா பதவி வசந்தாலே ஆட்டம் தான் போல் இருக்கு. குமரா, நீ இந்த நாக்கால உட்கார்ற காட்சியை பார்க்கணும்னு தான்பா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கும் ஒரு நிம்மதி. பிளேனுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேம்மா. செக்ரட்டரி பாசா, பாஸ்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சமாவது கடை இருக்கணும். நான் காரணா கூட கை நீட்டி வாங்கினது இல்ல. சார்னு கூப்பிட்டா போதும் சார். உடனே கூப்பிடுற. என்னதெல்லாம் யானை, சிங்கம், மானு இதெல்லாம் வேண்டாம். புத்தர், இயேசு, வள்ளலார் இது மாதிரி பொம்மையை கொண்டு வந்தீங்க சார். என்ன டெய்லர்? ஜென்ஸ் டெய்லர். ஏன் டெய்லர்? ஏன் டெய்லர்? ஐயா சொல்லி அனுப்பிச்சாங்க, சூட்டுக்கு அளவெடுத்துட்டு போக வந்தாங்க. எனக்கு சூட் எல்லாம் வேண்டாம். இல்ல சார், நீங்க மேனேஜிங் டைரக்டர் ஆச்சே, பரவாயில்ல இருக்கட்டும். அளவெடுத்துக்கப்பா. அளவெல்லாம் வேண்டாம். ஆளை பார்த்துட்டு இல்ல, ரெடிமேட்ல ஒரு பிளாக் சூட்டு ஒரு ஒயிட் சூட்டு 2 எடுத்து வைங்க. இந்தப்பா, தன்னை போல பொறுத்தியால் நினைன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதையே வச்சுக்கிட்டு உன் அளவுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்துற போறேன். செக்ரட்டரி, ஆபீஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு போன் பண்ணி பைண்ட் பண்ண திருக்குறளா 10 புத்தகம் வாங்கி ஆளுக்கு ஒண்ணு கையில கொடுத்து ஒழுங்கா படிக்க சொல்லு. ஆஹா, அதுலதான் எத்தனை கருத்துகள், அறிவுரைகள் என்ன எழுங்க. 10 புத்தகம் 11 கேளுங்க. ஏன் சார்? நானும் இது வரைக்கும் படிச்சதே இல்லையே. இப்பொழுது உயர் திரு குமரன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். வாங்க சார், பேசுங்க. என் தலை சுற்றுகிறது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ். ஏன் எல்லாருக்கும் தெரிந்த தமிழிலே பேசுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நலம் நலமறியாவா? ஐயோ, இது கடிதம் எழுதும் போது அல்லவா? வணக்கம். விட்டு போறியே. இல்ல இல்ல, பேசுங்க, தைரியமா பேசுங்க. எனக்கு என்ன பயம்? எனக்கு கை கால் நடுங்குகிறது. ஆதாரமாக இதை பிடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயோ, 2வது வாட்டி சொல்கிறேனோ. இன்றைக்கு இந்த நாட்டியத்திற்கு மாற்றம் அரங்கேற்றம் அல்ல, என்னுடைய பேச்சுக்கும் இன்றுதான் அரங்கேற்றம். வணக்கம்.
மூணாவது வாட்டி சொல்றேனா? பரவாயில்லை, நல்ல வார்த்தை தானே. இது எத்தனை வாட்டி சொன்னால் என்ன? இன்று நீங்கள் எல்லாம் வசமாக என்னிடம் மாட்டிக்கொண்டீர்கள். இல்லை இல்லை, நான் உங்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறேன். போய்விடாதீர்கள், பொறுமை வேண்டும். அரங்கேற்றம் அல்லவா? இப்பொழுது நான் இந்த மேடையில் நிற்பது எப்படி என்றால், இந்த மேடை ஒரு விலையுறந்த ஒரு வெள்ளித்தட்டு, 800 ரூபாய் இருக்கலாம். ஏன் எவ்வளவு ஜாஸ்தி? அது எவ்வளவு கொடுக்கறதுக்கு இல்லை. ஒரு 400 100 ரூபாய் வெள்ளித்தட்டு மாதிரி. இப்பொழுது சுமதி தேங்காய், நான் வந்து இந்த மேடையில் நிற்பது சகோதர பெரியோர்களே, 800 ரூபாய் வெள்ளித்தட்டில் ஒரு 8 தேங்காய் போல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், கலை அது வந்து ரொம்ப பெருசு. ஆமாம், அளவில்லாத ஒரு பெருசு கலை. இந்த கலை என்பது பாட்டில் எடுத்துக்கொண்டால் இழந்த பழம் இல்லை. இப்பொழுது மாம்பழம், நமக்கு இப்பொழுது மாம்பழம் இழந்த பழம் வேண்டாம். அது கலை. இந்த சிதம்பரத்தில், நம்ம சிதம்பரத்தில் இவர் இந்த ஈஸ்வர பெருமான் முருகன் அப்பா, அவர் ஒத்தைக்காலில் நிற்கிறாரே, அது ஒரு பெரிய கலை. ஆமாம், இந்த மவுண்ட் ரோடு ரவுண்டானாவில் இந்த ஆட்டோ ரிக்ஷா என்று சுற்றி கொண்டு வருவது போல் நமது நாட்டியமணி, அந்த பெண்மணி கிரு என்று சுற்றி வந்தார்களே, அது ஒரு கலை. ஆமாம், மனைவிமார்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு கட்டடம் கட்டுகிறார்கள். நமது ஷாஜகான் அவர்கள் இறந்து போன அவர்களுடைய மனைவி எழுந்திருக்கவே கூடாது என்று பெரிய தாஜ்மஹாலை கட்டி ஒரே அமுத்தாக அமைத்திருக்கிறாரே. கலை கலை என்று நமது நாட்டில் எல்லாமே கலைந்து கொண்டே வருகிறது. கலை என்றால் தமிழில் ஆடை, அதாவது மானம், அது குறைந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது காந்தி அவர்கள் ஆடை குறைத்தார் என்றால் அது அவர் போர்த்தி கொண்டார். அது எப்படி இது எப்படி என்ன விளையாட்டா? இந்த கலை நாடெல்லாம் பெற வேண்டும், வீடெல்லாம் எல்லாரும் ஆட வேண்டும், குடும்பமே ஆட்டம் காண வேண்டும். ஆமா, அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் இறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், வணக்கம் தான், அதேதான். ஹலோ ராஜசேகர், பாண்டிச்சேரியில இருந்து எப்போ வந்தாப்ல? நைட்டா? காலையில வந்து பாக்கட்டா? ஏன் பெங்களூர் போறாப்லையா? சதா மிதப்பிலே இருக்காப்ல இருக்கு. குட் குட், தட்ஸ் ஃபைன். செக்ரட்டரி, இன்னைக்கு என்ன சமையல்? முட்டைக்கோஸ் பொரியல், கொத்தவரங்காய் கூட்டு, வெண்டைக்காய் சாம்பார், கத்திரிக்காய், வாழைக்காய், அவரைக்காய், காய்க்காய், என்னென்ன காய் உண்டோ அத்தனையும் போட்டு அவியல். வாட்? கோழி முட்டையே அசைவத்திலிருந்து வெள்ள வெள்ள உருண்டு சைவத்துக்கிட்ட வரும்போது அவியலா? நான்சென்ஸ். நான் சொல்றபடி செய். ஆடு முதல் கருவாடு வரை, எறா முதல் புறா வரை எல்லாத்தையும் புடிச்சு நொறுக்கு. குப்பமேட்ல தெரியுது, அதுல ஒரு நல்ல கோழியா புடிச்சாந்து ஃப்ரை பண்ணி ட்ரை பண்ணி தந்தூரி சிக்கன் வை. இது கிடையில கேப்ல சாப்பிடுறதுக்கு சூப்பு வை. ஓகே? நேத்து சைவம்னு சொன்னீங்க. நேத்துக்கிற வார்த்தையை என்கிட்ட பேசக்கூடாதுன்னு இப்பதானே சொன்னேன். யூ டூ வாட் ஐ சே. ஏய் கிழவா, கட்டையை போடு. கிழவனே. தம்பி, கல்யாணத்துக்கு 2 பேர் இருக்காங்க, ஒரு பொண்ணு வேற படிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில கட்டையை போட சொன்னா எப்படி? கையில் இருக்கிற கட்டையை கீழே போடியா. ஓஹோ, இத கட்டைன்னே தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இதுக்குள்ள ஒரு வித்தை இருக்கு தெரியுமா? பெரிய வித்தை. நாட்டியம் ஆடிட்டு இருக்கும் போதே தான கெஞ்சில என்ன அர்த்தம்? நாட்டியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எவரும் பணம் தரது இல்லையா? அப்படின்னு சில பேர் இருக்காங்களே. எப்படி தரலாம்? இந்த ஆட்டம் ஆடினா மேல் நாட்டுல ஆடுறவனே சேன்றானா? இது கலை. நேற்று மேடைக்கு வந்து நம்ம நாட்டு கலைகளை பத்தி பிரமாதமா பேசுறீங்களா? மிஸ்டர் வரதன், நேற்றுங்கிற வார்த்தையே எனக்கு பிடிக்காது. சரி, விட்டுருவோம். இன்னைக்கு நம்ம முன்னால என்ன நடக்குதுன்னு தான் பார்க்கணும். கடவுள் கண்ணை பின்னால ஏன் வைக்காம முன்னால வச்சிருக்கான் தெரியுமா? முன்னுக்கு போ, கோ ஃபார்வர்ட். முன்னுக்கு போ, கோ ஃபார்வர்ட். நீங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் என்ன முன்னுக்கு தான் வந்தாகணும். பின்னாலே சோறு இருக்குது. சரி, முன்னுக்கு போ. இப்படி யாராவது தள்ளி விட்டாதான் முன்னுக்கு வர முடியும் போல் இருக்குது. அதான் நல்ல மனுஷன் தள்ளி விட்டுருக்காரு. கோ ஃபார்வர்ட். மாமா, நீங்க டான்ஸ் ஆன மாதிரி நான் ஆடட்டுமா? அரே
shake, shake, tuck, 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 shake, shake, Rio. குட், வெரி குட். மாமா, நான் உங்களுக்கு தினமும் ரோஜா பூ தருவேன். நீங்க எனக்கு தினமும் கதை சொல்லணும். ஓஎஸ். அப்ப இந்தாங்க கதை சொல்லுங்க. ஒரு ஊர்ல ஒரு காக்கா. ஒண்ணுதானா? நிறைய இருக்குமே. இப்ப ஊருக்கு ஊர் அதுதான் அதிகம். அதே ஊர்ல வடைய சுட்டு கடையை போட்டு ஒரு பாட்டி வித்துக்கிட்டு இருந்தா. அப்போ ஒரு காக்கா வந்து அந்த வடையை எடுத்துட்டு போய் ஒரு மரத்து மேல உட்காந்துச்சு. அப்போ ஒரு நரி வந்து காக்கா பாட சொல்லுச்சு. காக்கா பாடுச்சு, வடை கீழே விழுந்துச்சு, நரி அதை எடுத்துட்டு போயிடுச்சு. இதான கதை. அதான் இல்ல, இது 1969 வருஷத்து காக்கா இல்லையா? முன்னெச்சரிக்கையா வடைய கால மீச்சுக்கிட்டு காக்கான்னு பாடி முடிச்சு மறுபடியும் வடைய எடுத்து வாயில கப்பி பறந்து போயிடுச்சு. ஏமாந்து போற நரி வருத்தத்தோட திரும்பி போயிடுச்சு. கதை நல்லா இருக்கு மாமா. நாளைக்கும் இதே மாதிரி நல்ல கதையா சொல்லணும். நீயும் ஒரு ரோஜா பூ கொண்டு கொடுக்கணும். ஓ, எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். டாடா. யோ பெரியவர, கட்டடத்த வேலைய இன்னையோட நிறுத்திக்க. இல்ல வானுக்கு யாரா இங்கிலீஷ் டான்ஸ் கத்து கொடுத்தது? நான் தான் கத்து கொடுத்தேன். அட இங்கிலீஷ் தான் கத்து கொடுக்க தெரியாது, இங்கிலீஷ் டான்ஸாவது கத்து கொடுப்பேன். அதுவும் ஒரு கலை தானேப்பா. பைத்தியக்காரா, கலைக்கே பிறப்படம் தமிழ் ஆடுறா. தமிழ் கலை தான் ஒசந்தது. அது எங்க உனக்கு தெரிய போகுது? போ, சத்தியவான் சாவித்திரி நாடக டைலாக்க பாடம் பண்ணு. போடா, என்ன தலையாட்டிட்டு நிக்கிற? ஆடப்பா, நாம ஏதோ சொல்றோமே தவிர வெள்ளக்காரன் கலைகள்லயும் ஒரு கவர்ச்சி இருக்கத்தான் செய்யுது. எப்படியோ ஆண்டான் இந்த ஆளு. இப்படியா? ரியோ டாக் 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 ஷேக் ஷேக் டாக் 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 ஷேக் ஷேக் ரியோ. 1 ரூபாய் கொடுங்களா? ஒண்ணுதான் கொடுக்கணுமா? கொடுங்களா? ஐயோ பாவங்க. பாவமாவது புண்ணியமாவது. ஏண்டா 1 ரூபாயில வச்சுக்கிறதுக்கு நான் என்ன பிச்சைக்காரனா? 100 ரூபாய் நோட்டு கம்மி கிடையாது என்கிட்ட. எனக்கு வேண்டியது ஒண்ணுதாங்க. ஒண்ணு கொடுத்தது பத்தாது மடையா? 1 ரூபாய் வேணுமா? 1 ரூபாய் உழைச்சு சாப்பிடுற. சரிங்க. கும்பிடும் போது ஏன்டா ஒரு வரல நீட்டுற? பழக்கங்க. கமான் செக்ரட்டரி. யாகாவாராயிலும் நாகாக்க நமக்கு இருக்குது. எல்லாரும் வாங்க. யாரை கேட்டு மேல வணக்கம் போட்டீங்க? மரியாதை. யாரா மரியாதை? கும்பிடுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது தெரியுமா? காந்தி கூட தான் கோஷ கும்பிட்டான், கூடவே டான் டான்னு சுட்டான். நீங்க எல்லாம் கையை சேர்த்து வச்சாலும் எனக்கு பயமா இருக்கு. ஏதாவது வச்சிருப்பீங்க, அதெல்லாம் பிடிக்காது. வந்த உடனே ஹாய் ஹலோ அவ்வளவுதான் இருக்கணும். கையோட கிராப் வாரிக்கணும், புரியுதா? என்ன பண்ணுது? கையில எல்லாரும் புத்தகம் வச்சிருக்கீங்க. என்ன லைப்ரரியா ஆபீஸா? படிங்க, ஆனா ஜேம்ஸ் பாண்ட் படிங்க, புரியுதா? எஸ் சார். சொல்லுங்க. மூஞ்சி மோர கட்டியும் பாரு. ஆபீஸால சத்திரமாயா? வேட்டியும் சட்டையும் போட்டுட்டு பரதேசி பைய மாதிரி வந்திருக்க. திட்டாம ஒண்ணு, புரியுதா? செக்ரட்டரி, நாளைக்கு ஒரு சர்க்குலர் அனுப்பு. என்னையா முடி அடக்கி வர தெரியாது? என்ன அது படியாம? அது மிதிச்சா தான் சார் படி. நீ மிதி. செக்ரட்டரி. செக்ரட்டரி சாரா, பாசன் கூப்பிட தெரியல? என்ன பொம்மைங்க இது? இத பார்த்தாலே சாந்த வரும் போல இருக்கு. முதல்ல இதெல்லாம் எடுத்து வேண்டாம். இன்னைக்கு வேண்டியது வீரம். நேத்தா நேத்து என்ன ஃபைல் இது? என்ன நன்கொடை? மாசம் தர்ம காரியங்களுக்காக கொடுக்கிற நன்கொடை ஃபைல். இது இப்ப ரொம்ப அவசியமா? மக்களுக்கு உதவுற சங்கதியாச்சே. மக்களுக்கு உதவறியா? நீங்க தானா உழைச்சு தானா பொழைக்கிற மக்கள், அதான் அவங்க வருங்காலம். இப்ப பறவைகள் எடுத்துக்க, அதுக்கெல்லாம் என்ன சமயக்காரனா சோறாக்கி போடுறான்? அதுவே இறைய தேடிக்கிற பறவைகளுக்குள்ள ஏழை பறவை, பணக்கார பறவை, பாலிடிக்ஸ், எலெக்ஷன் ஏதாவது இருக்கா? ஒரு குழப்பமும் இல்ல. பறக்கல பறக்குது. பொட்டி பறந்து ஒரு 1000 ரூபாய் கொண்டு. பாஸ் எந்த கணக்குல எழுதி? எனக்கு வேணும். அப்புறம் ஏன் கணக்கு எழுதுங்கிற? 1000 ரூபாயா? மத்தியானம் வரைக்கும் போதும் எனக்கு. என்ன முடிக்கிற? நீ எனக்கு செக்ரட்டரியா இருக்கணுமா வேண்டாமா? யூ டூ வாட் ஐ சே. எஸ் பாஸ். தெய்வமே, நேத்து நான் வாழ்ந்த வாழ்க்கை எனக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறியா? இல்ல, ஆனா இன்னைக்கு நான் வாழ போறேனே, ஒயிட் டே, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. ஆனா தொடர முடியலையே. எப்படியோ முருகா, என் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களையும்
உனக்கே சமர்ப்பணிக்கிறேன். செக்ரட்டரி, பாஸ், உங்களுக்கு இப்ப என்ன வயசு? 20. நான் என்ன பேட்டி காணாம வந்திருக்கிறேன். 15 வருஷத்துக்கு முன்னால போட வேண்டிய கவனம் எல்லாம் இப்ப போட்டுக்கிட்டு இப்ப நீங்க உடுத்த வேண்டியது 16 மலை புடவை. அன்னைக்கு திரௌபதி பெரிய புடவையா கட்டினாங்க. சபையில எவ்வளவு பிரயோஜனப்பட்டது. போங்க போங்க, போய் முதல்ல புடவையை மாத்திக்கிட்டு ஆபீஸ்ல போயிருங்க. நான் அங்க வந்து பாக்குறேன். யூ கேன் கோ ப்ளீஸ். குட் மார்னிங் பாஸ். ஐயோ, இது என்னங்க கோலம்? என்னோடு பணிபுரியும் அன்பு தொழிலாளிகளே, ஒரு மாச குடும்ப செலவை இப்படி உடம்புல சுத்திட்டு வந்து நிக்கிறீங்களே, என்னங்க இது? சார், நீங்க நேத்துக்கு சொன்னீங்களே. சார், எங்களை சொல்றீங்க நீங்க? நான் போட்டுக்கல, போட்டு விட்டாங்க. பதவி வேற வழி இல்லை. செக்ரட்டரி, இந்த டை என்ன விலை இருக்கும்? ₹6.40. கிளாக்ஸோ பால்டின்னு அதே விலைதான் இருக்கும். ஐயோ, உலகத்துல எத்தனை ஏழை குழந்தைங்க பால் இல்லாம தவிக்குது. நான் இதை மாட்டிட்டு அலைஞ்சா என்ன அர்த்தம்? இதை போட்டுட்டு போறது எனக்கு டை கட்டிட்டு போற மாதிரியே தெரியலம்மா. கிளாக்ஸோ பால்டின்னையே கழுத்துல மாட்டி தொங்க விட்டுக்கிட்டு யாருக்கு தரமாட்டேன்னு சொல்ற மாதிரி இருக்குது. ஐயா, நம்ம எல்லாம் உயிரோட இருக்கணும்னா ஒரு நாளைக்கு ஒரு சுக்கா ரொட்டி, ஒரு ஸ்பூன் நிறைய உப்பு, ஒரு டம்ளர் நிறைய தண்ணி சாப்பிட்டா போதும். அதுக்கு மீறி யாரு சாப்பிட்டாலும் சோத்துக்கே எல்லாம் பட்டினி கிடக்குறான் பாருங்க. அவன் சாப்பாட்டெல்லாம் திருடிச்சிடுற மாதிரி. தெரியும் பண்ணாதீங்க, புரியுதா? நான் ஆபீஸ் ரூமுக்குள்ள போறேன். வேணும்னா கூப்பிடுங்க, வரேன். சரி சார். இவரு நம்ம எல்லாம் கீழ்பாக்க ஆஸ்பத்திரிக்கு அனுப்பாம விட போறதில்ல. அதுதானே புரண்டு புரண்டு பேசுறாரு. செக்ரட்டரி அம்மா, இவரை நம்மால புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒரு நாளைக்கு நல்லவரா இருக்காரு, ஒரு நாளைக்கு கெட்டவரா இருக்காரு. இவரோட எப்படி பழகுறதுன்னே புலப்படலைங்களே. போற போக்க பார்த்தா எனக்கே பைத்தியம் பிடிச்சிரும் போல இருக்கே. உங்களுக்கு எப்படி? கவலைப்படாதீங்க, கூடிய சீக்கிரமே குணமாக்கிடலாம். தொந்தரவுகள். அப்புறம் ஒரு வழியா பியூசி படிச்சிருக்காரா? நினைச்சான் நாளை பரீட்சை, இன்னைக்கு டைபாய்டு, எப்படி சார் பரீட்சைக்கு போவான்? அப்புறம் ஒரு தினசா எஸ்எல்சி படிச்சுட்டாரா? நினைச்சான். அப்புறம் யோசிச்சா பெரிய பெரிய காரியங்களை சாதிச்சவங்களை பள்ளிக்கூட கட்டடத்துக்கு வெளியே இருந்துதானே சாதிச்சிருக்காங்கன்னு விட்டுட்டான். படிப்புல என்ன இருக்கு நீங்களே சொல்லுங்களேன். நீங்களே சொல்லுங்க. ஆனாரப்பட்ட திருவள்ளுவர் என்ன எம்ஏயா இல்லையே. அதனாலதான் நினைச்சா என்ன நினைச்சா? வெளி உலக அனுபவ அறிவைய பெருக்குவோம்னுட்டு 3 மாசத்துக்கு முந்தித்தான் என்ன? அமெரிக்கா, ஐரோப்பா, ரஷ்யா, பிரான்ஸ், ஆ. பிரிட்டன், ஆஹா. இத்தாலி, ஆஹா. காங்கோ ஆ. இதுகளுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டாரா? நினைச்சான் சார். ஒரே நினைப்பிலவிலே இருக்கிற குடும்பம் போல இருக்கு. இன்னைக்கு நினைப்பு தானுங்களே நாளைக்கு வரலாறு. நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு மகாத்மா காந்தி நினைச்சாரு. உங்க மகன் நினைச்ச மாதிரி. அதே சுதந்திரம் வந்து வரலாறா இல்லையா? அப்படித்தான் எல்லாமே. அது போட்டோம், ஜாதகத்தை பார்த்து ஒரு நாளை குறிப்போமா? பாருங்க, நாங்களும் இங்க வர்றதுக்கு முந்தி உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்கலாம்னு தான் நினைச்சோம். இப்போ போயிட்டு வர்றோம். கண்ணாடி இங்கே இருக்குது. அப்பா, நம்ம வாழ்க்கைய சோக கதையா ஹாஸ்ய கதையானே புரியல. இல்ல மர்ம கதையாகாத வரைக்கும் சேமண்டா. ஹலோ டாக்டர், எங்க வந்தீங்க? உங்க செக்ரட்டரி போன் பண்ணி உடனே உங்களை வந்து பார்க்க சொன்னாங்க. ஏன், இங்க யாருக்கு என்ன உடம்பு? உங்க போக்கே எனக்கு புரியல, அதனாலதான் டாக்டர் வர சொன்னேன். அது என் கடமை தானே. மிஸ்டர் குமரன், உங்களை நான் இப்ப டெஸ்ட் பண்ண போறேன். இந்த ஒரு விரல காமிச்சா என்ன அர்த்தம்? தொழிலாளிகிட்ட இப்படி காமிச்சா சம்பளம் வாங்குற முதல் தேதின்னு சொல்லுவாங்க. இந்த 1ஆம் தேதியை நம்பித்தான் அவங்க உயிரியை வச்சுட்டு இருக்காங்க. இதையே நம்ம சின்னையா நம்மகிட்ட காமிச்சான்னா ₹1 கடன் கேட்கறான்னு அர்த்தம். அவனுக்கு அன்னாடு இது தேவை. பள்ளிக்கூடத்துல இதுக்கு அர்த்தமே வேற. உங்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கணுமே, படிச்சவராச்சே. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? எலக்ட்ரீஷியன் கிட்ட காமிச்சா இத பாசிட்டிவ்னு சொல்லுவாங்க, இத நெகட்டிவ்னு சொல்லுவாங்க. இதையே வெள்ளக்கார கிட்ட காமிச்சா ஒண்ணு சேர்த்து வி ஃபார் விக்டரின்னு சொல்லுவாங்க. சரி, இதுக்கு என்ன அர்த்தம்? தமிழ் புலவர்கள் அறத்துப்பால், பொருட்பால், காமத்துப்பால்னு சொல்லுவாங்க. இதையே கடன் கொடுத்தவங்கிட்ட கடன் வாங்குறவன் கொஞ்சம் வசதி காமிச்சான்னா அர்த்தமே வேற. ஆல்ரைட், இதுக்கு என்ன அர்த்தம்? அனாசின் உங்களை 4 விதத்தில் குணப்படுத்துகிறது. தலைவலியா, இருமலா, ஜலதோஷமா, காய்ச்சலா? காய்ச்சலா, ஜலதோஷமா, இருமலா, தலைவலியா? ஏமண்டி அனாசின் தினண்டி, வாதபிரகண்டி, அவனுண்டி, டிங் டிங். உங்க ஆஸ்பத்திரியில படுத்திருக்கும் போது இப்படி கைய காமிச்சா
கடைசியா 4 பேர் தூக்கிட்டு போவாங்கன்னு அர்த்தம். பரவாயில்லையே. சரி, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க. சொல்றேன். மகாபாரதத்துல வர்ற பஞ்ச பாண்டவர்கள் நகுரன், சகாதேவன், தர்மர், அர்ஜுனன், பீமன், இத்தனைக்கும் பொதுவா நம்ம அம்மா திரௌபதி. பாரதமே என் கைக்குள்ள இருக்குது. இன்னும் ஏதாவது டெஸ்ட் இருக்கா? மாலதி அம்மா அவர் தெளிவாத்தான் இருக்காரு. அப்புறமா வந்து முதல்ல உங்க டெஸ்ட் பண்ணிக்கங்க. போகும்போது நான் என்னையும் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். சார், இவ்வளவு அறிவாளியா இருக்கீங்க, இருந்தாலும் ஏன் சார் உங்களுக்கு ஒரு நிலையான குணம் இல்ல? உலகமே ஒரு நிலையில நிக்காம சுத்திட்டே இருக்குமா? சார், நிம்மதியும் உங்க முகத்துல காண முடியலையே. மாலதி, நான் என் சின்ன வயசுல கடல் தண்ணீர் அலையெல்லாம் ஓஞ்சதுக்கு அப்புறம் தான் குளிப்பேன்னு அடம் பிடிச்சுதான் எங்க அப்பா சொல்லியிருக்காரு. அதுக்காக நான் இன்னும் குடிக்கிறேன்னு அர்த்தம் இல்ல, அவரா என்ன முக்கியம் எடுத்திருக்காரு. அந்த கடல் தண்ணி மாதிரி தாமா இன்னும் என் மன அலமோதிட்டே இருக்குது. எப்படி வாழணுங்கிற முடிவுக்கு வர முடியாம ஒரு நாள் நல்லவனாகவும் ஒரு நாள் கெட்டவனாகவும் இருந்துகிட்டே இருக்கிறேன். அது தவறு சார். இன்னைக்கு நல்லவரா வாழ்ந்துட்டு அந்த பையனை அனுபவிக்கிறதுக்குள்ளேயே நீங்க கெட்டவரா மாறிடுறீங்க. கெட்டவனா மாறினா அந்த தண்டனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாலேயே அடுத்த நாளே நான் நல்லவனா மாறிட்டேன் இல்லையா? இப்படியே வாழ்ந்துகிட்டு இருந்தா இந்த உலகத்தை பத்தி நீங்க ஒரு முடிவுக்கு வர முடியாது. சார், நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லலாமா? தாராளம். உரிமையோட மனம் திறந்து சொல்றேன். நான் 6 மாசம் எச்சரிக்கை இருந்துக்க வேண்டாம். அது இல்ல சார், உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். 6 மாசம் நல்லவராவும் 6 மாசம் கெட்டவராவும் வாழ்ந்து பாருங்க. அப்ப நீங்க நிச்சயம் இந்த உலகத்தை புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். மாலதி, உன்னை எப்படி புகழ்றதுன்னு எனக்கு தெரியல. மத்தவங்க புகழ்ந்த மாதிரி காப்பி அடிச்சு சொல்லலாம்னா அது எனக்கு பிடிக்காது. ஒரிஜினலா சொல்லலாம்னு பார்த்தா அது உனக்கு பொருந்தாது. நீ சொல்றபடியே செய்யறம்மா. இன்னைக்கு ஜூலை 1ஆம் தேதி, டிசம்பர் 31ஆம் தேதி வரைக்கும், அதாவது 6 மாச காலம் நான் நல்லவனாவே இருக்கிறேம்மா. ரொம்ப சந்தோஷம் சார். அன்புள்ள செக்ரட்டரி, இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் சொல்ல முடியுங்களா? சார், இன்னைக்கு ரோட்டரி கிளப் மீட்டிங்ல நீங்க பேசுறதா ப்ரோக்ராம். எதை பத்தி பேசணும்னு சொல்ல முடியுங்களா? சோஷலிசத்தை பத்தி. அங்க அந்த படம் ரெடிங்களா? ரெடி சார். போறதுக்கு கார் ரெடிங்களா? ரெடி. நீங்க ரெடிங்களா? எவர் ரெடி? நானும் ரெடி. நாடகமே உலகம், நாளை நடப்பதை யார் அறிவார்? அப்பா, நாடகத்துக்கு போயிட்டு வரப்பா. என்னடா வேஷம்? ஜோசியர் வேஷம். இன்னைக்கும் பணம் ஏதாவது உண்டா? நிதி தானா? நிச்சயம் பணம் உண்டுப்பா. உன்னைத்தான் நம்பிக்கிட்டு இருக்க ரேஷனுக்கு. கண்டிப்பா ரேஷன் வாங்கலாம். ரேஷனே நினைச்சுக்கிட்டு தொழில் பண்ணாத. நம்ம வறுமை தொழில தெரியப்படாது. நிறைய கைதட்டல் வாங்கணும்டா. நான் தெருவில் போனாலே கை தட்டுறாங்கப்பா. அந்த கைதட்டல் வேற. வெத்தலா கடையில கடை வாங்கியிருப்ப, அவன் கைதட்டி உன்னை கூப்பிட்டு இருப்பான். நாடகத்துல கைதட்டல் வாங்கணும் போ. இப்போது நண்பர் குமரன் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். வணக்கம் பெரியோர்களே, தாய்மார்களே. இப்பொழுது நான் இந்த உலகத்தின் முதல் சோஷலிஸ்டின் படத்தை திறந்து வைக்கப் போகிறேன். அவரோ என்று எண்ணலாம், அவர் இல்லை. இவரோ என்று எண்ணலாம், இவரும் இல்லை. எவரோ என்று எண்ணலாம், யாருமே இல்லை. இந்த காக்காய் தான் இந்த உலகத்தின் முதல் சோஷலிஸ்ட். காகம் கரவாது கரைந்துண்ணும், ஆக்கம் அன்ன நீரார்க்கே உட என்று திருவள்ளுவர் பாடியிருக்கிறார். காக்கை இடத்தில் உள்ள ஒற்றுமை கண்டு நீ வாழ்க்கையை நடத்தினார் நன்மை உண்டு என்று கவியரசர் பாரதிதாசன் சொல்கிறார். இந்த காக்கா இருக்குதே, அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் கா காங்கிற ஒரே ஒரு டயலாக் தான். இந்த ஒரு டயலாக வச்சுக்கிட்டு என்ன அழகா மத்த காக்காயெல்லாம் கூப்பிட்டு ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுது. நம்ம எவ்வளவு டயலாக் பேசுறோம். இவ்வளவு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சோறு திங்க போகும்போது நமக்கு வேண்டப்பட்டவன் எவனாவது எதிர்த்தாப்புல வந்துட்டா எங்க ஒட்டிக்கு வரான்னு பயந்து நைஸா ஓட்டலுக்குள்ள ஒதுங்கிடுறோம். நம்ம வீட்டுல விருந்து நடத்தும் போது அங்கவஸ்திரம் போட்டுக்கிட்டு யாராவது வந்தா வாங்க வாங்க 2 வாட்டி கூப்பிடுறான். டர்க்கி டவல் போட்டுட்டு வந்தா வாங்க இன்னும் 1 வாட்டி சொல்றான். சிட்டுக்கரை துண்டு போட்டு வந்தா பாப்பா அப்படிங்கிறான். கந்தரோட வந்தா பாப்பா அப்படிங்கிறான். ஆனா இந்த சோஷலிஸ்ட் கிட்ட அது கிடையவே கிடையாது. அண்டங்காக்கா, குஞ்சு காக்கா, குருட்டு காக்கா, நொண்டி காக்கா இதுவா இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸே இல்லாம எல்லாத்துக்கும் அதே ஒரு டயலாக வச்சு அழகா ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடுதே. சிரிச்சு புண்ணியம் இல்ல. நீங்க எல்லாம் என்னைக்குதான் காக்காயா ஆக போறீங்களோ? 20 வருட காலமாக படாத பாடுபட்டு நானே இப்பதான் காக்காயா மாறி இருக்கிறேன். அப்கோர்ஸ் டூ லேட், அது வேற. சீக்கிரமே நீங்கள் எல்லாம் காக்காய்கள் ஆக வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவரை வேண்டிக் கொண்டு உங்களிடம் விடைபெறுகிறேன். வணக்கம்.
நான் வந்துட்டேன்டா. ஆமா, என்ன உன்ன ராத்திரி எல்லாம் காணோம்? நாடகத்தை முடிச்சிட்டு வந்த வாச கதவு சாத்தி இருந்தது. சரிதான், திண்ணையிலேயே படுத்து தூங்கிட்டப்பா. சரிதான், அதையும் பழக்கப்படுத்திக்க வேண்டியதுதான். நாளைக்கு எப்படி எப்படியோ அது போட்டோம். நாடகத்துல வேஷம் போட்டியா? வேஷத்துக்கு பேர் எப்படி? பிச்சு வந்துருப்பா. இந்த வேஷத்துக்கு 50 ரூபாய் கிடைச்சது. நல்ல வேஷம் பாது. இனிமே என்னைக்கு இந்த வேஷம் தான். கூடிய சீக்கிரமே ஜோசியர் வரதன்னை பேர் எடுக்கிறேன் பாருங்க. அதைத்தானடா நானும் விரும்புறேன். உன் பேரு தெரு தெருவா முழங்கணும், சந்து சந்தா அடிபடணும். அதை இந்த கண்ணால பாக்கணும். ஆமா, பணம் எங்க? கொண்டு வந்துட்டேன். 50 ரூபாய் இருக்குது. அதுல 10 ரூபாய் ரேஷனுக்கு வச்சுக்கோங்க. மீதி 40 ரூபாய நான் வீட்டு வாடகை கொடுத்துறேன். சரி சார், வாடகை பணம் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கிறீங்களா? கொடு. ஐயோ, என்ன கை சார் இது! ரொம்ப அதிர்ஷ்டமான கை சார் இது. அற்புதமான ரேகை கொடுத்தேன் சார். சில பேர் கையை பார்க்கவே நமக்கு எரிச்சலா இருக்கும். உங்க கையை பார்க்க எனக்கு ஆசையா இருக்கு சார். ஜோசியம் வேற தெரியுமா உனக்கு? ஐயோ, அதான் நான் கத்துக்கிட்ட தொழில். நடிப்பு சும்மா சைட் பிசினஸ், அவ்வளவுதான். அப்படியா? அப்படி என்ன அதிர்ஷ்டம் ஓடுது கையில? வந்து இது பெங்கால் கை சார். இது பெங்கால் கையா? பெங்கால்ல இருந்து தெரிஞ்சு தெரியாம சினிமாக்காக தான் வருதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். கையுமா வருது? வந்திருக்குதே. முந்தின பிறவியில நீங்க பெங்கால்ல பிறந்திருக்கீங்க. பெங்கால்ல உங்க பேரு தேவதாஸ். காதல்ல தோல்வி அடைஞ்சு உலகே மாயம் வாழ்வே மாயம் அப்படின்னு பாடி தீர்த்துட்டு ஒரு மாட்டு வண்டியில வந்து ஒரு திண்ணல விழுந்து செத்துட்டீங்க சார். அப்புறம் இப்பதான் பிறந்திருக்கீங்க. நீங்க தான் அந்த தேவதாஸ். தேவதாசா? தண்ணி போட்டேன்றியா? சொல்லணுமா சார்? போன ஜென்மத்துல சார். சார், அதோட அதிர்ஷ்டமான ரேகை இன்னொன்னு ஓடுது. வாடகைய குடுக்கிற மாதிரி பாக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டதா? என்ன சார் நீங்க? சார், பார்வதி பார்வதின்னு கதறி செத்தீங்களே, செத்தாச்சா? இனிமேதான் சார். போன ஜென்மத்துல அந்த பார்வதி கூட இந்த தமிழ்நாட்டுல தான் பிறந்திருக்கிறா. அவளுக்கு என்ன அடையாளம்னா, தீங்கிற எழுத்துல அவ பேர் முடியும். பார்வதி 4 எழுத்து. தோல்வி ஆயிடுச்சு. அதனால அங்க அங்க வந்து பிறந்த அலைச்சல்ல ஒரு எழுத்து தேஞ்சு போய் 3 எழுத்துல வந்து நிக்கிறா சார். இன்னும் என்ன தாமதம் ஜோசியரையா? உடனே நீங்களே கல்யாணத்துக்கு நாள் நிச்சயம் பண்ணுங்க. யார நிச்சயிக்கிறது? நீங்க தான் தெளிவா சொல்லிட்டீங்களே. என் பேர் தான் மாலதி. தீனால முடியுது 3 எழுத்து. சுமதி கூட தான் தீனால முடியுது 3 எழுத்து. ஏன் வரதா, என் லைஃப பாத்தியா? டபுள் சரியா போயிட்டு இருக்குது. நான் விரும்புறதும் சுமதிய, ஆனா பாவம் மாலதி என்ன விரும்புது? ஆரம்பிச்ச பிரச்சனைய நீதான் முடிச்சு வைக்கணும். டேய், ஒரு வழி சொல்றேன். அது எப்படி சார்? நான் ஜோசியம் மட்டும் இல்லையே, சுமதிக்கு அண்ணனாவும் இருக்கிறேன். சுமதியை கிட்டிக்கு சொன்னா தங்கச்சிக்காக சொல்லிட்டான்னு மாலத்தி நினைக்கலாம். மாலத்தியை கிட்டிக்கு சொன்னா அண்ணனே தனக்கு துரோகம் செஞ்சுட்டான்னு சுமதி நினைக்கலாம். தெய்வம் தான் சார் இதுக்கு வழிகாட்டணும். அது எப்படி? அப்படி கேளுங்க. ஒரு பொட்டலத்துல விபூதி, ஒரு பொட்டலத்துல குங்குமம், ரெண்டுத்தையும் தெய்வத்தின் முன்னால போட்டுற வேண்டியது. ஒரு குழந்தையை கூப்பிட்டு எடுக்க சொல்லணும். குங்குமம் வந்தா சுமதி, விபூதி வந்தா மாலத்தி. கரெக்ட் ஐடியா. எப்படி மாலதி? அப்படியே செய்யலாம். வாசுமதி, அப்பா வரல? கொஞ்ச நேரத்துக்கு நீ எங்க வராம போயிடுவேன்னு பயந்து போயிட்டேன் தெரியுமா? என்னங்க கட்லிக்கெல்லாம் பூ சுத்தி இருக்கேன். ஆறாவா கட்லுக்கு சுத்தம் பண்ண எனக்கா சுத்துவாங்க? வந்த உடனே லைட்டுக்கு சுவிட்ச் எங்க இருக்குன்னு பாப்பியா? அதை விட்டுட்டு கட்லுக்கு என்ன சுத்தி இருக்காங்கன்னு பாக்குறிய? பாலும் பழமா கரெக்டா கொண்டு வந்திருக்கிய? அப்பா சொல்லி கொடுத்தாரா? ஓகே. ஆரம்பத்துல அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. பொண்டாட்டி பவ்யமா கீழே உட்காந்துட்டேன், புருஷனா மேல உட்கார்ந்துருக்கிறேன். போக போக எப்படியோ இடம் மாறாம தான் சரித்தான். இத பாரு, நம்ம 2 பேரும் எப்பவுமே சமமா உட்காருவோம். இப்படி உட்கார். என்னங்க டில்லி பாதுஷா? வேண்டாம், எனக்கு இஞ்சி மரபா தான் வேணும். ஏங்க? ஆமா, முதல்ல அன்னைக்கு இனிப்பு சாப்பிடக்கூடாது, இஞ்சி மரபா தான் சாப்பிடணும். அதுலதான் இனிப்பு இருக்குது, எரிப்பு இருக்குது. வாழ்க்கையே இன்ப துன்பம் கலந்தது தானே. சுமதி, எங்க முடிஞ்சா கொஞ்சம் வெக்கப்படு. அதெல்லாம் பண்ற. நம்ம வாழ்க்கை எப்படி அமையணும்ன்ற? எப்படிங்க? மலரும் மனமும் போலையா? நீ ரொம்ப தொடர்கதை படிக்கிற. மலரும் மனமும் போலவன். இந்த காலத்து மலர்ல 7 மனம். கொஞ்சம் காமி.
இப்ப வருது. இந்த மாதிரி யாராவது சென்ட தெளிச்சாத்தான் மலருக்கே மனம் வருது. மலரும் மனமும் போற அமையணுமா நம்ம வாழ்க்கை? வானத்தையும் சந்திரன் போலவா? அமாவாசை அன்னைக்கு நீ ஆகாசத்தை நிமிர்ந்து பார்த்ததே இல்லையா? நகமும் சதையும் போல கடிச்சு கடிச்சு துப்புறதுக்கா? பின்ன எப்படி? வாயும் பொல்லும் போல, வள்ளுவரும் வாசகியும் போல தானங்க. என்னது விளையாடுறியா? நமக்காவது குழந்தை பிறக்கட்டும். சுமதி, நம்ம வாழ்வு எப்படி தெரியுமா அமையணும்? சுமதி, அங்க பாத்தியா கடியாரம்? அதுல இருக்கிற சின்ன முள்ளுதான் நீ, நான் தான் பெரிய முள்ளு. அந்த சின்ன முள்ளு மாதிரியே நீ அழகா அடக்கமா சுத்தி வரணும். நானு அந்த பெரிய முள்ளு மாதிரி வேகமா உன்னை சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருப்பேன். அத்தா சுமதி, அத்தா சுமதி, அத்தா கஜகஜா ஜெகஜகா கஜகஜா ஜெகஜகா கஜகஜா ஜெகஜகா கஜகஜா. பயமா இருக்கு, லைட் போடு. பயமா இருக்கு, லைட் போடு. அது அந்த பெஞ்சில் உட்காந்துருக்குதே, அந்த பொண்ணுதான். நான் சொன்னபடி இந்த லெட்டரை கொண்டு போய் அந்த பொண்ணு கையில கொடுத்துருக்கேன். நான் இங்க செடிக்கு பின்னால இருக்கேன். இந்த லெட்டரை உங்க கையில கொடுக்க சொன்னாரு. யாரு? அவர் அந்த செடி மரம்ல இருக்காரு. சரி, இந்த அப்படி. அன்பே, நான் உன்னை காதலிக்கிறேன். உனக்காக செடி மரபில் காத்திருக்கிறேன். உன் அடிமை வரது. ஆமா, இந்த லெட்டரை நீங்க தானே எழுதுறீங்க? ஆமா, நீ என்ன காதலிக்கிறியா? ஆமா, உங்க கையெழுத்து பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. உங்க முகத்தை பார்த்த உடனே அத்தான். ஐயோ, நீ இவ்வளவு சுலபமா சம்மதிப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. ஆமா, உன் குரல் என்ன இன்னைக்கு ஒரு மாதிரியா இருக்குது? மிஸ்டர் வரதன், எத்தனை நாள் இந்த மாதிரி நடக்குது? ஐயோ மாமி, நீங்க மாமியா? காதல் கடிதம் எழுதி கொடுத்துட்டு மாமி நான் கூப்பிடுறேங்க. மாமி, அந்த செடிக்கு பின்னால அந்த காதல் வந்து, அந்த லெட்டர் வந்து, அந்த பையன் வந்து, இல்ல நான் உங்களை காதலிக்கல, அந்த பையனை தான் காதலிக்க. இல்ல வந்து அத்தா, நீங்களும் நானும் எத்தனை நாள் உல்லாசமா பீச்சாங்கரையில உலாவி இருப்போம். ஐயே, பீச்சாங்கரையா? மாமி, பீச்சாங்கிற மாமி, சத்தியமா நீங்க யாருன்னு எனக்கு தெரியல. நீங்க என்ன காதலிட்டு தான் ஆகணும். நான் உங்களை விடவே மாட்டேன். நீங்க தான் என் அத்தா. ஐயோ அத்தா. சார், இவ ஏதாவது தவறா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க சார். இது என் மகதான், கொஞ்சம் மூளை குளார் சார். நீ வாமா. அத்தா, அத்தா. அவாடி தப்பிச்ச. நல்ல பீச்சாங்கிறமா. மிஸ்டர் வரதன், அந்த பொண்ணு ஏன் உங்களை காதலிச்சான்னு இப்பதான் எனக்கு புரியுது. ஏன்? அந்த பொண்ணுக்கு மூளை கொள்ளாராமே. உனக்கு எப்ப மூளை குளார் வரும்? மிஸ்டர் மாலதி, அந்த லெட்டர் நான் உனக்கு தான் எழுதினேன். ஓஹோ, அப்புறம் ஏன் அந்த பையன் அந்த அம்மாவிட்ட கொண்டு போய் லெட்டர் கொடுத்தான்? அந்த பையன் அந்த அம்மாவை காதலிக்கிறான் போல் இருக்குது. அவனை சின்ன பையன் காதலிப்பானா? இந்த காலத்து பசங்களை நம்ப முடியாது. மாலதி, நீ தானே இந்த பெஞ்சில இருந்த. நான் உங்ககிட்ட தான் இந்த லெட்டரை கொடுக்க சொன்னேன். இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. நான் இந்த பெஞ்சை விட்டு எந்திரிச்சு போனதுனால தான் இந்த குழப்பம். ஆமா. ஆமா, நீங்க என்ன காதலிக்கிற விஷயத்தை ஏன் என்கிட்ட நேரடியா சொல்லக்கூடாது? எனக்கு வெட்கமா இருந்தது, அதனாலதான் எழுதிவிட்டேன். எழுத மட்டும் வைக்க இல்லையா? இந்த காலத்துல யாருமே எதையுமே எழுதுறதுக்கு வைக்கப்படுறது இல்ல, படிக்கிறவங்க தான் வைக்கப்படுறாங்க. ஆமா, என்ன நீங்க காதலிக்கிறீங்களே, என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இல்லையே, அதனாலதான் புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே காதலிச்சுடலான்னு பாக்குறேன். புரிஞ்சுக்கிட்டா என்ன காதலிக்க மாட்டீங்களா? சொல்றேன்னு கோச்சுக்காத, காலம் அப்படி இருக்குது. புரியாம தான் காதலிக்கணும். புரிஞ்சுக்கிறதுக்குள்ள கல்யாணம், புரிஞ்சுக்கிட்ட உடனே விவாகரத்து. ஐயோ, அப்ப நம்ம கல்யாணம் அப்படித்தானா? அதுக்குள்ள நீ கல்யாணத்துக்கே போயிட்டியா? இந்த காலத்து பொண்ணுங்க ஆனாலும் ரொம்ப ஸ்பீடுமா. என்ன பண்றது, இந்த காலத்துல ஸ்பீடா தான் காதலிக்க வேண்டியது இருக்கு. ஏன்? ஏன்னா மானை பார், மயிலை பார், வானை பார், வான்கொழியை பார் பேசுறதுக்கு நேரம் இல்ல. ஏன்? ஏன்னா நம்ம மக்களுக்கு சராசரி வயசு 47 தானா. அதுல 20 இளமையில போயிடுது. அம்மா அப்பாவுக்கு பயப்படுறதுல 5 போயிடுது. மிச்சம் 22. கரெக்ட். இந்த 22ல பாதி நாள் தூக்கம். மிச்சம் 11. இந்த 11ல பஸ் ஸ்டாண்டு, நாடகம், சினிமா, மளிகை கடை இங்கெல்லாம் கியூல நிக்கிறதுக்கு 6 போயிடுது. மிச்சம் 5. இந்த 5ல 2 கோர்ஸ், 2 ஆஸ்பத்திரி. மிச்சம் 1. இந்த ஒரே ஒரு வருஷம் தான் காதல். பாத்தியா மனுஷன்? ஆமா, நம்ம 2 பேரும் இப்படி பார்க்கல சந்திச்சுக்கிட்டு இருக்கவே, யாராவது பெரிய மனுஷங்க பார்த்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க? நிஜமாவே பெரிய மனுஷங்களா இருக்கிறவங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அது போட்டோம், காலேஜ்ல படிக்கிறவங்க பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இதெல்லாம் பாக்குறதுக்கு எங்க டைம் இருக்குது? ஏன் அவங்களும் இந்த மாதிரி தானே பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ, அத பாருங்களேன், யாராவது சாமியார் வர்றாரு. நல்ல சகுனம். நம்ம கல்யாணத்துக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாங்க சாமி. சாமி, நான் கல்யாணம் செஞ்சுக்கணும். நான் திருமணத்தை வெறுப்புவன். உங்களை இல்ல என்ன
எங்க 2 பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்பனே மகனே, எதற்காக கல்யாணம்? கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம், குழந்தை குட்டிகள் வேண்டவே வேண்டாம். நீங்க என்ன சாமியாரா இல்ல குடும்ப கட்டுப்பாடு ஆபீசரா? அதானே சுவாமி, நாங்க 2 பேரும் மனமத்து போயிட்டோம். நாங்க காதலிச்சிட்டோம். ஆமா, இனிமே எங்களை யாராலையும் காப்பாற்ற முடியாது. உங்க கையில ஆசீர்வாதம் இருந்தா கொடுங்க, இல்லாட்டி பரவாயில்ல, நாங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். குழந்தா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அப்ப நீங்க இப்ப குழந்தைன்றீங்களா? 2ல எது கிளியரா சொல்லிடுங்க. தம்பி போச்சு, அப்ப குழந்தை இப்ப தம்பியா? சரி சொல்லுங்க அண்ணே. சரி சரி, கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. பெண்ணே, சுவாமி, நீ ஏன் இந்த வாலிபனை விரும்புகிறாய்? அதான் சுவாமி எனக்கே தெரியல. ஆண்களை நம்பாதே. என்ன தவிர விளையாடுறீங்களா? அப்பனே, குழந்தாய், தம்பி, மகனே, அப்பா, அண்ணே, உனக்கேன் இந்த பெண்ணாய்? நீ யார்? எங்கிருந்து வந்தாய்? தெரியுமா உனக்கு? ஏன் தெரியாது? நான் வரேன், பெரம்பூர்ல இருந்து வந்தேன். எல்லாம் மாயை, சேரகட்டிய மாதை நம்பாதே. சரி, நாளையில இருந்து கவுன் போட்டுக்க சொல்றேன். அப்புறம் என்னை போல் காஷாயம் அணிந்து சாமியாரா போ. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தன்னால் நடக்கும். நீங்க போயிட்டு வாங்க. சரி போ. ஐயோ, என்னது சாமியார் ஆசீர்வாதம் பண்ணாம போயிட்டாரு? அவசகுணம் இல்ல? ஆமா, சகுனம், ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்த்தா காதலிப்பாங்க. அப்படி பார்த்தா ஒவ்வொரு காலேஜ் பையனும் கையில பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டே அலைய வேண்டியதுதான். என்னங்க, நீங்க கடைசி வரைக்கும் என் மேல ஆசையா இருப்பீங்களா? நான் சாகுற வரைக்கும் நீங்க இப்படியே இருக்கணும். இப்படியே? அதுக்கு நீ 70 வயசு வரைக்கும் உச்சிரோட இருந்தா நாம இப்படி இருந்தா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? அசிங்கம். சரி, 60 வயசு வரைக்கும்? பலே, 60 வயசு வரைக்கும் ஆசையா? இப்படி இருந்தா நம்ம நாட்டுல எப்படி ஜனத்தொகை குறையும்? என்னங்க நீங்க எப்பவும் மனசு மாறாம இருக்கணும். வேற எந்த பொண்ணையும் நினைச்சு கூட பார்க்க கூடாது. இனிமே நான் வேற எந்த பொண்ணையும் நினைச்சே பார்க்க மாட்டேன். நிஜமா? சத்தியமா சொல்றேன். உன்னோட பழகினதுக்கு அப்புறம் எனக்கு பொம்பளைங்க பேர்ல ஆசையை விட்டு போச்சு. நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்களே தவிர நீங்க வேற எந்த பெண்ணு கூடயும் பழகவே மாட்டீங்க. எனக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியும்? என்ன தவிர வேற எவ உங்களை காதலிப்பா? கரெக்ட், அது தெரிஞ்சுதான் நானே உன்னை காதலிச்சேன். ஆமா, நம்ம கல்யாணத்தை எப்ப வச்சுக்கலாம்? பெரியவரை பார்த்து அவர் சம்மதத்தை கேட்கணும். பெரியவரை பார்த்தா சம்மதம் கேட்கிற, சாமியாரை பார்த்தா ஆசீர்வாதம் கேட்கிற, என்கிட்ட ஒண்ணும் கேட்க மாட்டியா? உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேட்பேன், தரணும். என்ன கேள? இப்பவே தரணும். இங்கேயே சரி, யாரும் இல்ல, கேட்டு கொடுத்துறேன். நிஜமா? ஐயோ நிஜமா தரேன், கேளேன் தரேன். யாரும் இல்ல, சீக்கிரம் கேள. தரணும். ஐயோ தரேன், கேள. அங்க வேர்க்கடலைக்காரன் போறான், அவங்கிட்ட கொஞ்சோண்டு பட்டாணி வாங்கி தரீங்களா? ஐயோ, இப்பதான் கேட்டியா? நான் என்னமோ கேட்க போறேன்னு நினைச்சேன். நான் வேற என்ன கேட்பேன்னு நீங்க நினைச்சீங்க? ஒரு காதலங்கிட்ட என்ன கூடன்னு கேட்பான். அன்பு. அன்பை எப்படி காட்டுறது? ஆசையில காட்டணும். என்ன கொடுத்தா ஆசை இருக்குன்னு தெரியும்? போங்க, நீங்க எனக்கு புரிஞ்சு போச்சு. சொல்ல, நான் உனக்கு என்ன கொடுத்தா உன் பேர்ல எனக்கு ஆசை இருக்குன்னு தெரியும்? புடவை. தடவை. என்ன?